Hi everyone, welcome to Mahi's Mini Bites. இன்றைக்கி நம்ம கேப்சிகமும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பார்க்கலாமா? மீடியம் சைஸ் கேப்சிகம் 2, ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், ஒரு பொட்டேட்டோ. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக ஒரு பவுடர் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதும் இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஆயில் நல்லா காஞ்சதும் அதில் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம போட்ட கேப்சிகம் இப்போ நல்லா 70% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை க்யூபாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் சேர்க்குறனால நம்ம கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். நம்ம ஆட் பண்ண ஆனியன் நல்லா கிளாஸி ஆயிடுச்சு. கேப்சிகமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயிலில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம போட்ட ஆனியன் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க நம்ம கிரேவியை. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் செஞ்சுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிரேவியில் இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வைங்க. கொத்தமல்லி தழையை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆல்.